ஹலோ நண்பா, வெல்கம் டு மல்டிடெக்னம் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேப்ளேட் லான்ச்சர் செய்ய போகிறோம். தேவையான இதெல்லாம் காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இங்கே அப்புறமா ஒரு பென்னோட மூடி, பென்னில் இல்லை ஸ்கெட்ச் பென்னோட இந்த பேக் சைடை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு க்ளூ பாட்டில் கண்டிப்பாக வேணும். அப்புறம் ஒரு வாட்டர் கேன் மூடி, அதுதான் முக்கியமானது. அது இருந்தால் தான் சுத்த முடியும். சின்ன ஓட்டையாக போட்டிருக்கேன், நான் பெருசாக ஓட்டை போடுவேன். நெக்ஸ்ட்டு பிளாக் டேப் தான் சைட்லலாம் போடும்போது அதில் ஒரு அழகான இது கொடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்ட மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் ஒரு ஈஸியாக இருக்கும் நம்மளோட கயிறு புட்டு இழுக்கும்போது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு அந்த வாட்டர் பாட்டில்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மூடியை ஸ்கெட்ச் பென் மூடி எடுத்து நல்லா உள்ளே போகுதான்னு பார்த்துருங்க, ஏன்னா அதுதான் முக்கியம். இதுக்கு நான் அந்த ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். அந்த சர்க்கிள் கரெக்டாக தெரியல, வெயிட் பண்ணுங்கள். அந்த சர்க்கிள் கிட்ட நீங்கள் கரெக்டாக போடணும். போட்டால் தெரியுதா நல்லா? அந்த இடத்துல கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு டொய் நூல் எடுத்துக்கோங்க. நல்லா இறுக்கி இழுக்கிற மாதிரி, பிய்யாதுன்னா டொய் நூல் எடுத்துக்கோங்க. இருந்ததுன்னா எடுத்துங்க, இல்லைன்னா நூல் வேறு ஏதாச்சும் நூல்குள்ளே போட்டுக்கோங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி திருப்பி நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக லான்ச்சர் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டொய் நூலை எடுத்துக்கலாம். டொய் நூலை எடுத்து அதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா இழுக்கும்போது ஸ்ட்ரிங் நல்லா இருக்கணும். கட் பண்ணியாச்சு. பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்மளோட பென் மூடியில் எடுத்து ஒரு நடுவில் ஹோல் போட்டு கூட பண்ணிக்கோங்க. நான் ஹோல் போட முடியலன்னு தான் நினச்சி நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி கட்ட முடியல, அதுக்கு பதிலாக நீங்கள் உள்ளே போட்டுருங்க. இல்லைனா நான் இதில் பண்ணலை, நான் வேறு வீடியோவில் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒரு டேப் போட்டுருங்க, நல்லா கட்டி அதுக்கு மேலே ஒயிட் டேப் போட்டுருங்க. அப்போ தான் நல்லா இறுக்கி நிற்கும். நான் இப்போ மாற்றினது இறுக்கி நிற்கும், அதுக்கு போட்டுருங்க. நான் இப்போதைக்கு மட்டும் இதுக்காக தான் நான் போடலை. போட்டோன்னே க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஒன்று க்ளூ போடுங்க, ஹாட் க்ளூ, ஃபெவிக்விக், இல்லைன்னா தான் ஒயிட் டேப் போங்க. ஹாட் க்ளூ தான் முடிஞ்ச அளவு ஹாட் க்ளூ, ஃபெவிக்விக் போட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஹோல் போட்டு கட்ட ட்ரை பண்ணுங்கள். நான் உள்ளே போட்டுக்கிறேன். நல்லா போட்டேன் போல இருக்கே. ஓகே, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பீஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோன்னே அதை காய வைக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். காய வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அது நம்ம லான்ச்சர் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ராங்ஸ் செஞ்சுக்கணும். ப்ராங்ஸ் நான் தனியாக வேறு போடுறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கிட்டேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லுக் அடிக்கும். பிளாக் கலரில் சூப்பர் லுக்கு. இந்த லுக் அடிக்கும் போது ஒரு சூப்பரான ஸ்டைலாக தெரியும். அப்புறம் நான் ப்ராங் நடுவில் ஒரு பெரிய ஓட்டையை நான் போட சொன்னேன்ல, அது போட்டு அதுக்குள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் பண்ணோன்னே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட இது சூப்பராக சுற்றும். பாருங்க, போட்டோன்னே நம்மளோட க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்து சைட்லலாம் அப்ளை பண்ணிடுங்க. சைடில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்க கொஞ்சம் காயட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இப்போ நான் கொஞ்சம் கலர் பேப்பர்லேருந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கல, கலர் அடித்து பிளாக் கலர்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணோன்னா இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துருங்க. பின்னாடிலாம் டேப் போட்டேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட கீஸ்ட் ஃபெஃப்னீர் இதுவும் கார்ட்போர்டில் தான் செஞ்சேன். பஸ்டபிள் பேப்ளேடு டிஸ்க் இல்லாமல் செஞ்சுருக்கேன். வெறும் இது போட்டு மட்டும். டிஸ்க் நான் வச்சுருக்கேன் வேறு இடத்துல. இப்போ வாங்க ஷூட் பண்ணி காமிக்கிறேன். நெத்தியடி சொல்லியடி.
கைஸ் இங்கே பாருங்கள், சரி ஷூட்டில் சுற்றுது பாருங்கள். டக்குன்னு வந்து நின்றுனாலும் நான் ஸ்பீடாக இழுக்கலை. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்புறமா வந்து நம்ம இனிமேல் நம்மளோட பேப்ளேடில் வந்து சில வீடியோஸ்லாம் எப்படி பேப்ளேட் செய்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்பின்னிங் மெத்தட் சொல்கிறேன். இதுலேயே பாருங்க, இந்த மாதிரி சுற்றும் போது கைஸ் நான் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது வந்து லெஃப்ட் ஸ்பின்னிங் மோட்லேயும் சுற்றும், ரைட் ஸ்பின்னிங் மோட்லேயும் சுற்றும். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஸ்பின்னிங் மோடில் சுற்றணுன்னா நம்மளோட லான்ச்சர் சைடு வந்து ரைட் சைடில் சுற்றுங்க. சுற்றுனீங்கன்னா நம்மளோட இது வந்து உள்ளே இழுத்துரும். இழுத்தோன்னே இப்போ நான் அதில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து என்ன ஸ்பின்னிங்னா லெஃப்ட் ஸ்பின்னிங் மோடு. நெத்தியடி சொல்லியடி கைஸ், லெஃப்ட் ஸ்பின்னிங் மோடில் நம்மளோட பேப்ளேட் வந்து போயிடுச்சு. இப்போ ரைட் ஸ்பின்னிங் மோடு எப்படி சொல்லணும்னா, ரைட் ஸ்பின்னிங் மோட்னா லெஃப்ட் ஸ்பின்னிங் ஸ்டைல்லேருந்து பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து லெஃப்ட் சைடில் சுற்றுங்க. லெஃப்ட் சைடில் சுற்றுனீங்கன்னா நம்மளோட ரைட் ஸ்பின்னிங் மோடு வந்துடும். இப்போ எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டோன்னே உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். பஸ்டக்கிள் பேப்ளேடு. இப்போ ரெடி 3, 2, 1 ஷூட். கைஸ் பாருங்கள், ஷூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் 2 விதமாகவும் நம்மளோட லான்ச்சரை வந்து பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.